அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் இறைவா உன் கரந்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் மழையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறேன். உமது மீட்பில் என் இதயம் களி கூறுகிறது. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை என்றும் போற்றி பாடுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 7வது ஞாயிறை சிறப்பிக்கிற இந்த காலை கல்வாரி பலியில் பங்கு பெற்று நம்முடைய தாய் மரியாளின் ஆசிரியரை பெற்று செல்ல நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது பிள்ளைகளையும் நமது குடும்பங்களையும் நமது செய்கின்ற அனைத்து தொழிலையும் இறைவனிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அந்த ஆரோக்கியனை நமக்காக என்று பரிந்து பேசி இந்த மாதம் முழுவதும் 2 நாள் நாம் இந்த மாதத்தின் இறுதி நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய தாய் நம்முடைய குடும்பங்களுக்கு நமது பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நாம் இங்கு கூடியிருக்கிறோம். தொடர்ந்து அந்த ஆரோக்கிய அன்னை நமக்காக என்று பரிந்துரை பேசவும் அவர் திருமணத்தில் எவ்வாறு பரிந்து பேசி அதுபோல் அந்த அன்னை நம்முடைய குடும்பத்திற்கும் நமது பங்கு மக்களுக்கும் நான் செய்கின்ற அனைத்து தொழிலையும் அன்னை மரியாள் ஆசீர்வதிக்கவும், குறிப்பாக அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் எழுத இருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்காகவும் வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் வேலை செய்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னை மரியாள் என்றும் நமக்கு துணையாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்க இந்த கல்வாரி பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். இந்த கல்வாரி பலிகளே சபர்ராஜ் பிறந்தநாள் நன்றி திறப்பலியாகவும், ஸ்டாலின் கிறிஸ்டோபர் பிறந்தநாள் நன்றி திறப்பலியாகவும், ஜெரோம் தொழில் நஷ்டம் நீங்கி புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டியும், அனிஷா தேர்வில் நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டியும், அம்மாவுக்கு கட்டி பிரச்சனைகள் விடுபட்டு அவர்கள் மிக விரைவில் சுகம் கிடைக்கவும், மற்றும் கேபா போட்டிற்கு நல்ல மீன்பாடு கிடைக்க வேண்டியும் ஒப்பு கொடுக்கிறார்கள். மற்றும் சுதாகர் அகிலா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியும், பிரபாகர் மதி நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், தாமஸ் மேரி ஸ்டெல்லா பாய் நல்ல உடல்நல சுக வேண்டியும் இதோடு நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். இந்த கல்வாரி பலிக்கு தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் முறைச்சு நம்முடைய பாவங்களை குற்றங்களை குறைகளை ஏற்றி மனவருந்தி மூவரு கடவுளிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன்
நம் அனைவர் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை, பலவீனங்களை மன்னித்து நம் அனைவரையும் நீத்திய நிலை வாழ்வுக்கு என்று அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையே நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து அன்பு செய்யும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் அனைவரும் என்றும் நேரியவற்றை எங்களுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கும் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆதலால் உமக்கு உகந்தவற்றையே எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம்.
ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மேல் நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் சவுல் சீபு பாலைநிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்குள் சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவனை கொல்லாதே. ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்து கொண்டபின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியினால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எந்நேரமும் போற்றுவேன், அவரது புகழே எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என் ஆன்மா ஆண்டவரில் பெருமை கொள்ளும். சிறுமையுற்றோர் இதை கேட்டு அக்களிப்பார்களாக. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள். இதோ திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் அவன் குரலை கேட்டார். எல்லாவித நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம்.
மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 திருவசனங்கள் 45 முதல் 49 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்பு உள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானவர். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். லூக்கா அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 27 முதல் 38 வரை. லூக்கா அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 27 முதல் 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை சைபோருக்கு ஆசி கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்ளுவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவற்றை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோமிருந்து அவற்றை திரும்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவதால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்று கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாற்றீர்கள்.
மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாற்றீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று அவர்களுக்கு சொன்னார். இது நம்பரமான இயேசு கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் பகைவரிடம் அன்பு கோருங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சவிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டுங்கள். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலத்தின் 7வது ஞாயிறை சிறப்பிக்கிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக, குறிப்பாக முதல் வாசகத்திலும் சரி, நற்செய்தியிலும் சரி, ஒவ்வொரு கிறிஸ்துவனும் எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை புனிதமாக்கி கொள்ள வேண்டும், எப்படி இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை இறைவன் கொடுத்த சட்டத்திட்டங்கள் படி வாழ வேண்டும், நற்செய்தின்படி வாழ வேண்டும் என்று இறைமகன் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். சில செய்திகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஃபாதர் பகைவர்களை அன்பு செய்ய முடியும்? ஒருவன் ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தை காட்ட முடியுமா? அடிக்கிறான் ஒருத்தன், சாத்துறான், நாம் இந்த பக்கம் அட்ரான்னு காட்ட முடியுமா? என்ன அர்த்தம் என்றால், உங்களை துன்புறுவோருக்காக ஜெபியுங்கள், உங்களை நேசிக்காதவர்களை நீங்களும் நேசியுங்கள், உங்களை அடிப்பவர்களை நீங்கள் திரும்பி அடிக்கக்கூடாது. இதுதான் இறைமகன் இயேசு சிலுவையில் என்பதை காட்டினார். கன்னத்தில் அறைந்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், ஈட்டியால் குத்தப்பட்டார்கள், முட்களால் அவரை சாட்டையால் அடித்தார்கள், காரை துப்பினாங்க. ஆனால் இறைவன் என்ன பண்ணார்? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னார். இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். சவுல் என்ற அரசனை கடவுளா அர்ச்சித்திருக்கிறார். அவர்தான் இஸ்ராயல் மக்களுக்கு முதல் அரசர். கடவுள் அவரை அபிஷேகம் செய்து, நீ இந்த இஸ்ராயல் மக்களுக்கு அரசராக உன்னை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி சவுலை முதல் அரசராக இறைவன் அருள் பொழிவு செய்கிறார். அடுத்து தாவீதை பார்க்கிறோம். தாவீது அவருக்கு பிறகு அந்த இஸ்ராயல் தேசத்தை அரசாளுகிறார். அவரையும் இறைவன் அருள் பொழிவு செய்கிறார். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைத்து, நான் உன்னை இந்த இனத்தவருக்கு அரசராக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி தாவீதையும் சவுலுக்கு பிறகு சவுல் என்ன பண்றார்? கடவுள் அவரை தண்டிக்கிறார். நீ அரசனாக இருக்க முடியாது, நீ என்னுடைய கட்டளை கீழ்ப்படியவில்லை, மக்களை வாட்டி வதைக்கிறாய் என்று சவுலை அறவே கடவுள் வெறுக்கிறார். வெறுத்து அந்த அபிஷேகம் செய்தவரை என்ன பண்றாரு? வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார். பிறகுதான் தாவீதை அரசராக அவர் அருள் பொழிவு செய்கிறார் கடவுள். என்ற முதல் வாசகத்தில் வாசித்தோம். சவுல் ஒரு பெரிய அரசன், அவன் போருக்கு செல்கிறான், மற்ற நாட்டோடு போரிடுகிறான். தாவீதும் அப்பொழுது இருக்கிறார். அப்போது என்ன பண்றாங்க மக்கள்? தாவீதும் போருக்கு செல்கிறார். தாவீது 1000 பேரை கொன்றார். ஆனால் சவுல் அரசன் தாவீதை போல அவர் போரில் வெற்றி பெற முடியவில்லை, கொஞ்சம் பேரை தான் சாகடித்தார் என்று மக்கள் தாவீதை புகழுகிறார்கள். இதை பார்த்த சவுல் என்ன பண்றான்? பொறாமை, உள்ளத்திலே பொறாமை கொள்ளுகிறான். நானும் அரசன், எப்படி நீங்கள் தாவீதை புகழுகிறீர்கள், என்னை புகழவில்லை என்று சொல்லி, அதான் நம்முடைய குடும்பத்தில் பார்க்கிறோம். போட்டி பொறாமை, படிக்கிற பள்ளி பருவத்தில் போட்டி பொறாமை, இளைஞர்களிடையே போட்டி பொறாமை, நம்முடைய குடும்பத்தில் போட்டி பொறாமை. பொறாமை ஒரு சாத்தானின் வேலை என்று சொல்லுவார்கள். நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், நம்மளை இறைவன் ரத்தத்தை சிந்தி அழைத்திருக்கிறார். மற்றவருக்கு நமக்கு உள்ள வேறுபாடு என்ன? மன்னிப்பு, அன்பு. என்ன பண்றான் சவுல்? தாவீதை கொல்ல பார்க்கிறான். அதே போல என்ன பண்ணுகிறார் தாவீது? அவனை மன்னித்து விடுகிறார். பிறகு தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது.
சவுலை கொல்லக்கூடிய அந்த வேளையில் என்ன செய்கிறார் தாவீது? இவர் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், அவர் மேல் நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்றாரு? சவுல் அரசனை தாவீது மன்னிக்கிறார். உங்கள் பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று இன்றைய வாசகத்திலே அழகாக வாசித்தோம். அன்பு பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, துறவற சபைகளும் சரி, பணி செய்கின்ற இடங்களிலும் நீ கிறிஸ்தவளாக இருக்கின்றாய். எத்தனை பேரை நாம் மனமாற மன்னிக்கிறோம்? ஒரே வயசில் பிறந்தவர்களை நேசிக்கிறோமா? குடும்பத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் ஒரே வயிற்றில் அம்மா நம்மை கருவறையில் சுமந்து பெற்றெடுத்திருக்கின்றார்கள். அண்ணன் தம்பி சண்டை, வரப்பு சண்டை, தண்ணி சண்டை, சொத்து சண்டை, என் தங்கச்சியினுடைய பேரை பத்திரிகையில் போல நான் வரமாட்டேன், போக மாட்டேன், அவங்கள மன்னிக்க மாட்டேன், மாமா என்னைய கூப்பிட மாட்டாரு, மாமா என்னைய மதிக்க மாட்டாரு, மாமா எங்கள் அம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார், எப்படி அவரை மன்னிப்பேன்? உறவுகள் பிடிந்து கிடக்கிறது, உறவுகள் சின்னப்பண்ணமாக இருக்கிறது. கிறிஸ்துவ குடும்பங்களிலே பாருங்க, சொந்த சகோதரியை ஏறெடுத்து பார்க்க பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம். விரோதி என்று நினைக்கிற சொந்த சகோதரனை விரோதி என்று நினைக்கிறோம். எப்படி நம்ம கிறிஸ்துவர்களாக ஆக முடியும்? அதான் ஏசப்பா என்ன பண்ணார்? சிலுவையில் ரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறது, தந்தையே இவர்களை மன்னியும். அவர் தான் நம்முடைய கடவுள், நம்முடைய தேசம், அவர் தான் கடவுள். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியும். நம்ம நினைக்கலாம் நாம் தான் பாஸ். கடவுளுக்கு முன்னாடி எவனும் பாஸ் இல்லை. நம்ம எல்லாம் தூசிக்கு சமமானவர்கள், சாம்பலுக்கு சமமானவர்கள். கடவுளை போல எவனும் இருக்க முடியாது. அவர் நமக்காகத்தான் சிலுவையில் மரித்தார். தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். தன்னை அறைந்தவர்களை மன்னித்தார், தன்னை காரி துப்பியவர்களை மன்னித்தார். அது போல ஸ்டீபன் முதல் வேத சாட்சி முடியப்புற என்ன பண்ணாரு? தந்தையே இவர்களை மன்னிக்க, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவரை கல்லால் எறிந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கடவுள் மோயிசின் வழியாக 10 கட்டளையை கொடுத்தாரு. 10 கட்டளை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டது. இதை இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞரும் சதுசேயரும் யூத மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? 613 சட்டங்களாக பிரித்து கொண்டான். அவன் இஷ்டத்துக்கு, அவன் நோக்கத்திற்காக. இப்போ பாருங்க, 10 கட்டளைகளை 613 சட்டங்களாக அந்த பரிசேயர், அதான் இயேசு என்ன சொன்னார்? பரிசேயரே உங்களுக்கு ஐயோ கேடு, சபிக்கப்பட்டவர்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொன்னார். நம்ம நினைக்கலாம் இயேசு ஒரு அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் தெரியுமா? யோசிச்சு பார்த்தீங்களா? ஏசப்பா உங்களுக்கு ஐயோ கேடுன்னு சொன்னார். நம்ம குடும்பத்தில் பார்க்குறோம், கிராமத்தில் சண்டையில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? மண்ணை வாரி எங்கள் சைடு புதுக்கோட்டை தஞ்சாவூர் அங்கிட்டு அந்த சைடு என்ன பண்ணுவாங்க? நீ நாசமாக போவேன், உருப்பிட மாட்டேன், சாபம். நீ என்ன சாபம் விடுகிறாயோ அதே சாபத்தை கடவுள் உங்களுக்கு நமக்கு கொடுப்பார். அதை மறந்துடக்கூடாது. எதுக்கு கிறிஸ்துவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? எதுக்கு பைபிள் படிக்கிறோம்? எதுக்கு இயேசுவை பின்பற்றுகிறோம்? அதுக்கு வேற யாரையும் பின்பற்றி போகலாமே. நம்ம கிறிஸ்துவ மதம் இருந்த அன்பு காந்தியடிகள் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், மலைப்பொழிவை ஏற்றுக்கொள்கிறேன். மலைப்பொழிவு என்பது மத்தேயு அதிகாரம் 5, 6, 7 போய் வாசிச்சு பாருங்க. மத்தேயு அதிகாரம் 5, 6, 7 மலைப்பொழிவு என்று சொல்லுவார்கள். இன்று மலைப்பொழிவாக லூக்காவின் நற்செய்தி வாசிக்கப்பட்டது. இந்த மலைப்பொழிவில் தான் காந்தியடிகள் இருக்கப்பட்டார், சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். கத்தீண்டி ரத்தமின்றி சுதந்திரம் பெற்றுக் கொடுப்பதற்கு காரணம் இயேசுவின் மலைப்பொழிவு என்று சொன்னார். என்னுடைய பகவத் கீதை ஒரு நாள் தொலைந்து போகலாம், ஆனால் விவிலியம் என்றும் தொலைந்து போகாது, என்னுடைய இதயத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் தான் காந்தியடிகள். அவர் கிறிஸ்துவரா? கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவரா? இல்லை. ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவை போதனைகளால் ஈர்க்கப்பட்டார். நீங்களும் நாங்களும் பாட்டம் பூட்டம் எத்தனை வருஷமா கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம்? என்ன பயன்? காந்தியடிகளை ஏற்றுக்கொண்டார். அதுபோல விவேகானந்தர் இந்து சன்னியாசி, நான் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னவர் தான் விவேகானந்தர். அவர் இந்து சன்னியாசியாக இருந்தாலும் அந்த இயேசு கிறிஸ்துவின் போதனையை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர் தான் புனித விவேகானந்தர். அவரை சாவின்னு சொல்கிறோம், அவரும் ஒரு புனிதர் தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அந்த போதனைகளை உள்வாங்கி கொண்டவர். அவர் என்ன சொன்னார்? நீங்களையும் மற்றவர்களை மன்னிங்கள் என்று சொன்னவர் தான் விவேகானந்தர். அதுபோல புத்தர்
இயேசு கிறிஸ்து போதனையை ஏற்றுக்கொண்டவர். அது போல பழைய ஏற்பாட்டில் இந்த 613 சட்டங்களில் ஒருவன் உன்னை அரைஞ்சா மறுக்கண்ணத்தையும் காட்டணும். ஒருத்தன் ரெண்டு அறை விட்டான்னு 2 அறைக்கு மேலே அறையக்கூடாது. ஒருத்தன் ஒரு அங்கியை பிடுங்கினா இன்னொரு அங்கியும் நீ கொடுக்கக்கூடாது. அது உன்னை தான் நீ அவனை கொடுக்கணும். அடுத்து ஒரு கன்னத்தில் அறைந்தா நீ என்ன பண்ணணும், மறு கன்னத்தையும் காட்டணும். இதான் பழிக்கு பழி. அதான் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அதிகாரத்தோடு சொல்கிறார். பாருங்கள், நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணுறோம், அதிகாரம் பண்ணுறோம், பிள்ளைகள் அதிகாரம் பண்ணுறான். ஓடி உனக்கு என்ன, நான் தான் பாஸ், நான் சொல்கிறத கேளு, நான் உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க எப்படி குடும்பத்தில் அன்பு இருக்கும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போபவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், விட்டு கொடுப்பவர்களை கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போவர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது நம்முடைய கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு உதவும். விட்டு கொடுத்து வாழுங்க, மனைவியை நேசியுங்க, பகைவரை மன்னிங்க. எத்தனை பேர் வேலை செய்யுங்க அரசாங்க வேலையில், எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறீங்க, எத்தனை பேர் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறீங்க. நான் கிறிஸ்துவன், லஞ்சம் வாங்க மாட்டேன், மற்றவங்களை மன்னிப்பேன். எத்தனை அதிகாரிகள் இருக்கிறீங்க கிறிஸ்துவர்களை, எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறோம். மற்றவங்களை விடுங்க, நம்மெல்லாம் கிறிஸ்துவர்கள். மற்றவர்கள் நமக்குள்ள பெரிய வித்தியாசம். அன்பு அன்பு அன்பு. காட் இஸ் லவ், காட் இஸ் கிரேட் லவ் என்று சொல்லுகிறோம். கடவுள் அன்புள்ளவர், அன்பே சிவம், அன்பே சிவம் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, அதான் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். ஆனால் அதை ஏற்று என்ன பண்ணார் இயேசு, தன்னுடைய வாழ்க்கையிலே அதை மாற்றினார், அதன்படி வாழ்ந்து காட்டினார். அழகாக சொல்லப்படுகிறது, நான் சொல்லுவதை கேட்டு உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். என்ன சாமி நீங்கள் பேசலாம், எப்படி என்னுடைய பகைவரை மன்னிக்க முடியும், அன்பு செய்ய முடியும்? என் பேரை கெடுத்தான், என் குடியை கெடுத்தான், என் தங்கச்சி என் பேரை கெடுத்தான், என் தம்பி என்னை கொலை செய்ய வந்தான், என் சொத்தை பிடுங்கிட்டான், எழுதி வாங்கிட்டான், கள்ளத்தனமா திருட்டுத்தனமா, எப்படி அவனை மன்னிக்க முடியும்? கஷ்டம்தான். ஆனால் இயேசு மன்னிச்சாருங்க. அவர் சொன்னபடி வாழ்ந்தார், சொன்னபடி போதித்தார், போதித்ததன்படி தன்னுடைய சிலுவையிலே தனது உயிரை கொடுத்தார். உயிரை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார், இரத்தத்தால் மீட்டு. எந்த கடவுள் யாருக்காக உயிரை கொடுத்தாங்க இந்த உலகத்தில்? பாருங்க, எத்தனையோ மதங்கள் மறைந்த மண்ணாக இருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துவ மதம் இருப்பதற்கு காரணம் இயேசுவின் மன்னிப்பு. திருச்சி ஆயர் ஒரு முறை சொன்னார், இப்போ 2025 ஜூப்ளி, முதல் நூற்றாண்டு முதல் இன்று வரை கிறிஸ்தவர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள், கிறிஸ்தவனை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள், கிறிஸ்தவ மதத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எவ்வளவு ஒருவன் அழிகிறானோ மீண்டும் அந்த கிறிஸ்தவ மதம் இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஒரு மரத்தை வெட்டினால் இன்னொரு மரம் விருட்சமாகி வந்து கொண்டிருக்கிறது. அதான் கிறிஸ்துவ மதம் என்று சொன்னார் திருச்சி ஆயர். நீ கிறிஸ்துவனை அழிக்க முடியாது, உடலை அழிக்கலாம், ஆன்மாவை அழிக்க முடியாது. கிறிஸ்தவ மக்களை கொலை செய்யலாம். வட இந்தியாவில் பாருங்க, மதவெறி பிடித்த தலைவர்கள் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். வட இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம். வட இந்தியாவில் பாருங்க, எத்தனையோ மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், தேவாலயங்கள் இடித்து தள்ளப்படுகிறது, மக்களை உயிரிழந்து கொளுத்தப்பட்டார்கள். எங்கள் ஊரை சார்ந்த கிறிஸ்ராஜ், அது ஆதிவாசி மக்களுக்காக பாடுபட்டார், விரட்டி விரட்டி அம்புகளால் கொலை செய்தார்கள். சகோதரி ராணி மரியா, கேரளாவை சார்ந்தவர்கள், 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆதிவாசி மக்களுக்காக தன்னையை அர்ப்பணித்தார்கள். பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மதவெறி படித்த ஒருவன் தாரா சிங் என்பவன் அவரை 47 முறை குத்தி கொலை செய்தான். அவருடைய சகோதரி, அந்த அருள் சகோதரி போய் செயலில் போட்டுறாங்க. அவனை போய் கட்டி பிடிச்சு, என் சகோதரியை கொலை செய்து விட்டீர்கள், நான் உளமாற மன்னிக்கிறேன் என்று அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்தவர் தான் அந்த ராணி மரியாவின் சகோதரி. அவர்கள் அருள் சகோதரியாக இருக்கின்றார்கள். இன்று அவன் பெயரை மாற்றி அந்த வட இந்தியா முழுவதும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அந்த நற்செய்தியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நற்செய்தியை அறிவிக்கின்ற தாரா சிங்காக என்று மாற்றப்பட்டான் என்றால், அவன் மனமாறி இயேசுவை ஞானஸ்தானம் பெற்று இன்று அவன் வட இந்தியாவிலே இயேசு நற்செய்தியை போதித்துக் கொண்டிருக்கின்றான். என்ன காரணம்? அவங்க சகோதரி அவனை போய் மன்னிச்சாங்க. இதான் நம்முடைய கிறிஸ்துவ மதம். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள், திருப்பிடாதீர்கள், கொலை செய்யாதீர்கள், எந்த அளவையால் அழைப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அழைக்கப்படும். யாரையும் குற்றம் குறை சொல்லாதே, திருப்பிடாதே, கடவுள் திருப்பிடுவார். உன் பகைவரை நேசி, அவர்களுக்காக ஜெபி. கஷ்டம்தான்.
இயேசு என்பித்து காட்டினார். புனிதர்கள், புனித லாரன்ஸ் தன்னை துன்புறுத்தவர்களை மன்னித்தார். புனித செபஸ்தியார் துன்புறுத்தவர்களை மன்னித்தார். புனித அருளானந்த தலை வெட்டப்பட்ட ஓரியூரிலே ராம நாட்டிலே இறந்தார், பகைவர்களை மன்னித்தார். அதுபோல நம்முடைய முன்னாள் திருத்தந்தை யார்? இரண்டாம் அருள் சின்னப்பர், இரண்டாம் ஜான் பால். அவரை ஒருவன் கொலை செய்ய முற்பட்டு அவன் துருக்கி நாட்டிலே அந்த இஸ்லாமிய இளைஞன் பொறாமைப்பட்டவர் மீது கொலைவெறி கொண்டு என்ன பண்ணுறான்? துப்பாக்கியால் சுட்டான். அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் பிழைத்தார். அவனை சிறையில் அடைக்கின்றார்கள். நம்முடைய திருத்தந்தை அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். பிறகு குணமாகிய பிறகு அந்த இளைஞனை சிறையில் சென்று அவனை கட்டிப்பிடித்து முத்தம் செய்து, இயேசுவின் பெயரால் நான் உன்னை முழுவதுமாக அன்பு செய்கிறேன், என் அன்பு மகனை என்று சொல்லி கட்டிப்பிடித்து அவனை மன்னிக்கிறார். அதான் அவர் புனிதராக ஆக்கப்பட்டிருக்கின்றார். இன்றைய திருத்தந்தை அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவரும் இந்த திருச்சபையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கார், பிழைக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அவருக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் திருத்தந்தையர்கள் இயேசுவின் போதனைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவின் சாயலாக அவர்களை பார்க்கிறோம். அவர்கள் தான் திருச்சபையை ஆண்டு நடத்துகின்றார்கள். நம்முடைய திருத்தந்தைக்காக ஜெபிப்போம். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேளைகளே நாமும் மற்றவர்களை அன்பு செய்வோம், மன்னிப்போம், மறப்போம். ஆபிரகாம் லிங்கன் மன்னித்தார், முதல் ஜனாதிபதி அமெரிக்காவிலே. அடுத்து தென்னாப்பிரிக்கா நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மற்றவர்களை மன்னித்தார். ஆஸ்கர் பெர்னாண்டோஸ் அவரும் ஆயராக இந்த பலிப்பீடத்திலே சுட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த பகைவரை மன்னித்தார். ராணி மரியா மன்னித்தார்கள். அருள் தந்தை அருள்தாஸ் மன்னித்தார். ராணி மரியா மன்னித்தார்கள். குடும்பத்திலே மன்னிப்பு ஒரு பெரிய பொக்கிஷம் என்று சொல்லுவார்கள். இப்போ மார்ச் 5ஆம் தேதி என்ன பண்ண போகிறோம்? விபூதி புதன் தவக்காலத்தை தொடங்க போகிறோம். தவக்காலம் என்பது மன்னிப்பின் காலம் என்று சொல்லுவார்கள். மன்னிப்போம், மறப்போம். இறைமகன் இயேசு நம்ம எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறார், மன்னிக்கிறார். நாமும் குடும்பத்திலே பணி செய்கின்ற இடங்களில் மன்னிப்போம், மறப்போம். கடவுள் உங்களோடு என்றும் இருப்பாராக. ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமீன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று இறைமகன் இயேசு நமக்கு சொல்லியிருக்கின்றார்.
இந்த காலை கல்வாரி பலிகளே நமது குடும்ப பிள்ளைகள் அனைத்து தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் நமது கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்முடைய திருத்தந்தைக்காக, இரண்டால் அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கின்றார் மருத்துவமனைகளே. இறைமகன் இயேசு அவரை தொட்டு குணமாக்கவும், நம்முடைய பிள்ளைகள் அரசு தேர்வு எழுத போகின்றார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், அயல் நாடுகளில் வேலை செய்யும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இறைமகன் இயேசு நமக்கு நல்ல மழையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய எல்லா கருத்துக்களுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அம்மையும் அப்பனமாக இருந்து எங்களை வழிநடத்துகிற எல்லாம் வல்ல இறைவா, இதோ நாங்கள் அனைவரும் எங்கள் உள்ளத்தில் எழுந்த எல்லா மன்றாட்டுகளையும் மௌனமாக உன்னிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதை எங்களுக்கு நிறைவாக பெற்றுத்தருவீர் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பினு கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பினு கீடாக. எதை நான் தருவேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீர் கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பின் கீழாக. எதை நான் தருவேன் இறைவா. சகோதரிகளே சகோதரர்களே, நம் அனைவருடைய இந்த ஒப்ப கிடக்கும் இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கிட்டத்தாகும்படி அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலங்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாட நாங்கள் உம்மிறைஞ்சி மன்றாடுகிறோம். அதனால் இந்த காணிக்கைகள் ஒப்பு கொடுக்கும் இதை எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தவறிழைத்த எங்கள் மீது இரக்கங்கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் எமக்காக பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலைவாழ்வை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். ஆகவே வானதூதர் அடிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணை செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசென்னா, உன்னதங்களிலே ஓசென்னா. ஆண்டவர் பெயரால் வரும்
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமான நற்கருணை மன்றாட்டிலே நமது குடும்பங்களையும் நமது பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்ற பொழுது இறைமகன் இயேசு நம் அனைவரும் மற்றவரை மன்னிக்க ஏற்றுக்கொள்ள நம்மை அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் அரசு தேர்வு எழுதியிருக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகள் அயல்நாடுகளில் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் நம்முடைய தொழிலையும் எண்ணங்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், குடும்பத்தில் அன்பு சமாதானம் மகிழ்ச்சி பெருகவும், நாம் செய்கின்ற அனைத்து தொழிலையும் நம்முடைய கடன் தொல்லைகள் தீரவும் இந்த இயேசுவின் உடலோடு இரத்தத்தோடு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறைமகன் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. எல்லோமல்ல இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இறப்பு பிறந்து அருந்திய பின் வணக்கத்துக்குரிய தம் திருக்கரங்களால் திராட்சரசம் இந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பறக்குங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்னுடைய நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். அப்பா பரலோக பிதாவே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பெழுக்கு இந்த கிண்ணத்தையும் உமக்கு அர்ப்பணி திறக்கிறோம். ஓம் திறமனின் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது தாய் திரு அவை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பரலோக பிதாவே, இதோ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவரை உமது கரங்களால் தொட்டு அவர்களை குணமாக்கியறலும். உமது கரத்தை அவர் மீது தொடுகின்ற பொழுது அவர் உமது பிரதிநிதியாக இருந்து மீண்டும் உயிர் பெற்று இந்த திருச்சபையை ஆளக்கூடிய வல்லமையை அவருக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியாரால் அவரை தொட்டு குணமாக்கியறல அவருக்கு வெகு பிறகு நல்ல சுகத்தை கொடுத்து அவர் தனது திருச்சபையின் பணிகளை செய்ய உமது ஆற்றலையும் அருளையும் அவர் மீது பொழிந்தரலும். மற்றும் எங்கள் ஆயர் ஸ்ரீபன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் ஏன்றும் நிறைவு பெற செய்தரலும். அன்பின் பரலோக பிதாவை, இந்த கல்வாரி பள்ளிகளே ஒப்பு கொடுத்து செவித்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பாத்தில் ஒப்படைத்து செவிக்கிறோம். கண்ணீரோடு கவலையோடு இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்ல இறைவா, இது அனைத்து குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நாங்கள் அகந்தையை பொறாமையை விட்டுவிட்டு மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை எங்களுக்கு கொடுத்து எங்கள் சகோதர சகோதரிகளை முழுமையாக மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய அவர்களை உமது பாத்தில் ஒப்படைத்து செபிக்கிறோம்.
அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தல நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலும் இன்று பல்வேறு விபத்துக்களில் நோயில் இறந்து போன அனைத்து சகோதர சகோதரிகளையும் இறந்து போன மாசற்ற குழந்தைகளுக்காகவும் யாருநேய ஆன்மாக்களுக்காகவும் உத்திரி கிறிஸ்தத்தில் வேதனை ஒவ்வொரு ஆன்மாவின் கண்ணீரையும் பார்த்து ஒப்படைத்து செவிக்கிறோம். அவர்களை திருமுன் ஒளியுணர்வு ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், புனித போலிகார்ப், எங்களுடைய பாதுகாவலர்கள், மாட்சிமுக மறைசாட்சியர், வேத சாட்சிகள் மற்றும் காவல் தூதர்களையும் இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்த புனிதரான இவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை என்றும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் அன்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம்முடைய தந்தை இறைமகன் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற போல, தந்தையே இவர்களை மன்னிக்கும் என்று சொன்னார். நம்முடைய குடும்ப வாழ்க்கைகளே, பணி செய்கின்ற இடங்களில், படிக்கின்ற இந்த கல்லூரியிலும் சரி, பள்ளிக்கூடத்திலும் சரி, நாம் பணி செய்கின்ற இடங்களிலும் சரி, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய வரத்தை, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை, பகைவர்களை மன்னிக்கக்கூடிய வரத்தை, நம்முடைய மற்றவர்களை திருப்பிடாமல் கொடுக்கக்கூடிய வரத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை நம்முடைய கைகளை விரைத்து அந்த வானக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பின் பரலோக ராஜாவே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுப்பவரே, எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கொடுப்பவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தாலும் உம்முடைய மன்னிப்பினாலும் மற்றும் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் கழுவ பெற்று யாதொரு துன்பமும் கவலைகளும் இன்றி நலமாக வாழக்கூடிய வரத்தை, நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுக்கும் நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்றும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அப்பாவே, எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை கொடுப்பவரே, மன்னிப்பை கொடுப்பவரே, எங்களுக்கு அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொன்னவரே, எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுடைய தாய் திருநாட்சிக்கும் உலகத்திற்கும் எங்கள் பங்கு மக்களுக்கும் நாங்கள் பணி செய்கின்ற இடங்களிலும் எங்கள் அனைத்து குடும்பங்களையும் தமிழ்நாட்டிற்கும் உலகத்திற்கு கொண்டு வந்த அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளித்தருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து உமது அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கொடுக்கும் அன்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மில் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மில் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும்.
இதோ இறைமகன் இயேசு இந்த வெண்ணிற அப்பத்தின் வடிவிலே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக இருக்குன்னு சொல்லி நமக்காக நம் அனைவரும் புனிதராக, கடவுளாக, இயேசுவாக, நல்ல மனிதனாக, மனுஷியாக மாற வேண்டும் என்பதற்காக சிலுவையில் அறையப்பட்ட இறைமகன் தம்மை துன்புறுத்தியவர்களை, தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை, ஈட்டியால் குத்தியவர்களை, கன்னத்தில் அறைந்தவர்களை, முள்முடி சூட்டியவர்களை, காரி துப்பியவர்களை, தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த சாபம் தருவாயிலும் மற்றவர்களை மன்னித்த இறைமகன் இயேசு இந்த புனிதமான கல்வாரி திருவிருந்துக்காக நம்மை அழைத்திருக்கின்றார். உலகம் முடிய வரை உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த கல்வாரி விருந்துக்காக அழைக்க பெற்றோர் நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடத்து நம்மளை காத்து ஏன் சூழ்நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு, உறவில் நானும் வளர்ந்திட உன்னருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில், உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உம் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலே அளித்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு, உறவில் நானும் வளர்ந்திட உன்னருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்தன் உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார்
நன்றி பெருக்குடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த புனிதமான மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணைப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியராலகம் நம்முடைய பாதுகாவலி புனித ஆரோக்கியனை பரிந்துரையாலும் சென்று வாருங்கள். கல்வாரி பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தீனமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, நாம் தொழுதுணை ஏற்றி தீனமும் வாழ்த்துவோம், தீனமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, நாம் தொழுதுணை ஏற்றி தீனமும் வாழ்த்துவோம், தீனமும் உனது பதத்தை ஏற்றி வனமே அரும்பும் மலரை தூற்றி, தினமும் உனது பதத்தை ஏற்றி வனமே அரும்பும் மலரை தோற்றி, மனமே உனது புகழை சாற்றி, மனமே உனது புகழை சாற்றி, தனமோர் அன்னை என்றுணையை போற்றி தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே, நாம் தொழுதுணை ஏற்றி தினமும் வாழ்த்துவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.